மீன்ஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் நான் உங்களோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போது ஜேகேவோட மினி சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எதுலேருந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அதில் வச்சுருந்துருப்போம்னா நம்ம ஜேகேவை வந்து அவங்க சாண்ட்ரா இருப்பாங்கள்ல, அவங்க வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பேசியிருப்பாங்க. நம்ம ஜேகே முடியாதுன்றப்பாரு, ஆனால் நீங்கள் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிருந்துருப்பாங்க. அதில் ஓட்டமாக நெக்ஸ்ட்லாம் பார்க்கலாம் வாங்க. அப்படியே டேஸும் வந்து பாஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 days கிட்ட பாஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். நம்ம ஜேகேக்கு உங்கள் மேலே இருக்க அந்த கோபம் வெறுப்பு அதெல்லாம் அதிகமாகிட்டு தான் போகுது. ஏன்னா உங்களால் தானே இப்போ அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த எண்ணம் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் குத்திக்கிட்டே இருக்கா. அவர் நடைப்பணமாக தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். நம்ம ஜேகேவை நம்ம ஏய் நீ எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போகிற, இன்றைக்கி நீ அரசவைக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன் இன்றைக்கி எல்லோரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அந்த எங்கேஜ் டேட்டையும் சொல்ல போகிறாங்களாம் அப்படின்றமா வந்து சொல்கிறாரு. என்னால் முடியலை, என்னால் அவ கூட இருக்க முடியாது அப்படின்றமா சொல்கிறான் நம்ம ஜேகே. கண்ணெல்லாம் கலங்குது அவனுக்கு. ஜேகே ப்ளீஸ், எனக்கு புரியுது, ஆனால் இது நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றமா வந்து சொல்கிறான் நம்ம ஜேகே. எனக்கு வேறு வழியே இல்லைல்ல அப்படின்றமா சொல்லிட்டு அங்கேருந்து குளிக்க வந்து போயிடுறான். நம்ம வீக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அவனுக்கு இப்போ என்ன பண்ணணுன்றதே தெரில. ஃபீல் பண்ணுறவனுக்கு ஆறுதல் சொல்கிறதா இல்லை இவன் மனசை தேத்துறதானே தெரில. அவனுமே ஒரு மாதிரி கஷ்டத்தோடு தான் வந்து உட்காந்துருந்துருக்கான். தென் அப்படியே அரசவையில் காமிச்சா இன்றைக்கி தான் நம்ம ஜேகே வந்து உட்காந்துருக்காரு. நீங்களுமே வந்திருக்கீங்க. தென் நம்ம ஜேகேவோட அப்பா இருப்பார்ல, அவர் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆக போகிறது ப்ளஸ் நாளைக்கே வந்து உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. இது உங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. நாளைக்கே வா அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஆமாம், நாளைக்கே தான் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட். எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்கிட்டோம், நீங்கள் வந்து நின்றா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி ஒரு மாதிரி வெக்கப்பட்டு கீழே குடிஞ்சிக்கிறீங்க. இதை நம்ம சாஞ்சாவும் கேட்குறாங்க. அவங்களுக்கு இது லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது. அவங்க அப்படி அங்கேருந்து வந்து போயிடுறாங்க. அவங்க அங்கேருந்து போகிறத நம்ம ஜேகேவும் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் என்கேஜ்மெண்ட்டும் வந்து நடந்து முடியுது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி என்ஜாயபிளாக லவ்வபிளாக தான் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் ஒரு இடத்துல கூட உங்களை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. ஈவன் அந்த ரிங்கு அந்த மாதிரி போடுறப்ப கூட உங்களை பார்க்க கிடையாது. தென் சடங்கு சம்பிரதாயம் செய்கிறப்ப கூட உங்களை வந்து பார்க்கல. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. தென் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு லைக் உங்கள் முன்னாடி டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் அப்போ ஜேகேவோட கை மேலே வந்து கை வைக்கிறீங்க. நம்ம ஜேகேக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுதான். அவன் அப்படியே உங்களோட கையை வந்து எடுத்து விட்றான். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே காற்று ரொம்ப அடிக்கிறதுனால அந்த மாதிரி தான் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ள வந்து போயிடலாம். என்னாச்சு பிரின்ஸ் ஜேகே அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, இங்கே எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் வெக்கப்படுறாரு போல், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. லைட்டாக தலைவலிக்குது, சத்தமாக இருக்குல்ல அதனால தான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஸ்டில் உங்களை வந்து பார்க்க கிடையாது. உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகே விட்டால் போது நாங்கள் வந்து ஓடிடுறான். நீங்கள் அவர் போகிறதே பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. என்னாச்சு, ஏன் போகிறான் அப்படின்னு சும்மா அவங்க அப்பா கேட்குறாரு. நீங்கள் அவருக்கு தலைவலியாக இருக்கான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஓ சரி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு நல்லாவே புரியுது இதில் வேறு ஏதோ இருக்குது அப்படின்ற விஷயம். தென் அவருமே வந்து விட்டுறாரு. ஒரு 2 days கழிச்சு உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜுமே வந்து ஆகுது. லைக் அவன் என்கேஜ்மெண்ட்டில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் மேரேஜ்லேயே இருக்கான். உங்களை நிமிர்ந்து பார்க்க கிடையாது. தென் கரெக்டாக என்ன சொல்கிறது, அந்த மந்திரம் அதெல்லாம் சொல்கிறதுலாம் அதுவுமே கரெக்டாக சொன்னது கிடையாது. பேருக்கே வந்து உட்காந்துருப்பாங்கன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா அவருக்கு நர்வஸாக இருக்குது போல், வெக்கப்படுறாரு போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. அவருக்கு இந்த விஷயம் பிடிக்கலன்ற விஷயம் உங்களுக்கும் தெரில. ஆனால் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது வந்து இப்போ நடக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹாப்பி தான். உங்களுக்கு ஜேகே என்ன ஃபீல் பண்ணுறாருன்றது இதுவரையுமே உங்களுக்கு தெரில. தென் நைட் டைமும் வந்து ஆகுது. நீங்கள் இப்போ ஒரு தனியான ரூமில் இருக்கீங்க, ஜேகேவோட ரூமில் இல்லை. உங்களை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் தங்கச்சி. அப்புறம் புது பொண்ணு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. சும்மா இருறி, இந்த மாதிரிலாம் உன்னை கூப்பிட வேணாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. சரி ஓகே, இப்போது உன் ஸ்காரை மறப்போமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. அதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சும்மா நீங்கள் கேட்குறீங்க. இல்லை, அது உனக்கு அழகாக தான் இருக்குது, இருந்தாலும் இன்னும் அழகாக்கலாம் அதை மறைச்சு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. அதெல்லாம் வேணாம்,
ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்களா. நீங்கள் அப்படியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. ஸ்காரை மட்டும் மறைச்சி பாரு, இன்னும் அழகாக இருப்பேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. அவளுக்கு வந்து பெயினாக தான் இருக்குது, இருந்தாலும் அதை உங்ககிட்ட வந்து காட்டிக்கல. சரி ஓகே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஸ்கார் நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன் அவங்களுக்கு வந்து இந்த சுகாக்கு இருக்கும்ல, அகஸ்டி கெட்டப்பில் வந்து இருக்கும்ல ஒரு ஸ்காரு, அந்த மாதிரியான ஸ்கார் வந்து உங்களுக்கு இருக்குது, அதை தான் அவன் மறைக்க சொல்லிட்டுருக்கா. நீங்களும் சரின்னு சும்மா வந்து சொல்லிட்டீங்க. அவள் வந்து உங்களுக்கு அழகாக மேக்கப் போட்டு அந்த ஸ்கார் எல்லாத்தையும் வந்து மறைச்சிட்றா. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நான் தான் சொன்னேன்ல, சரி இப்போ போ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நீங்களாம் லைஃப்பில் இன்றைக்கி தான் காலையிலேருந்து இன்றைக்கி வரையும் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்களும் அதை தூக்க முடியாமல் தூக்கிட்டு நடந்து வந்து போயிட்டுருக்கீங்க. தென் அவள் அப்படியே உங்களை ஒரு பிட்டர் ஸ்மெல்லோட வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. தென் நீங்கள் ஜேகேவோட ரூம்குள்ளேயே வந்து என்ச்சாரிங்க. நம்ம ஜேகே உங்களை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் அந்த பக்கமாக திரும்பி நிற்கிறான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜேகே அப்படின்னு சும்மா வந்து கூப்பிட்றீங்க. உள்ளவா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்களும் உள்ளே வந்து போகிறீங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இவ்வளோ நர்வஸாக இருக்குது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் என்னாச்சு, ஏன் திரும்பி நிற்கிறீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம ஜேகே ஒயன் எனக்கு டயர்டாக இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, நீ தூங்குறியா, நீ வேணான்னு சொன்னால் நான் அப்படின்னு சும்மா சொல்ல வராரா. இல்லை பரவாயில்ல, நீங்கள் ஏன் நான் வேணான்னு சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க, அதுவும் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லி டயர்டாக இருக்குன்னா தாராளமாக தூங்கலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகே சரி நீ அந்த சைடு படுத்துக்கோ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் இன்னொரு சைடு வந்து படுக்கிறீங்க, அவன் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து படுத்துக்கிறான். உங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் ஹியூஜ் கேப் வந்து இருக்குது. ஆஃப்டர் சம்டைம்ஸ் நம்ம ஜேகே வந்து தூங்கிட்டாரு, பட் நீங்கள் வந்து தூங்கவே இல்லை. அவர் மூஞ்சியை தான் வச்சக்கணுங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன விஷயம் கூட உங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி தருது. நீங்கள் அப்படியே அவர் மூஞ்சியவே வந்து பார்த்து வச்சுருக்கீங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்குனீங்களோ தூங்கலையோ அது உங்களோட படுப்பா. நெக்ஸ்ட் டே வந்து ஆகுது. இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து போகணும், லைக் இந்த மாதிரி வீடு போவாங்கன்னுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் வந்து இருக்குது. நீங்கள் குளித்து கிளம்பி இப்போலாம் பொண்ணு மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுறீங்க, அது வேறு விஷயம். நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு எப்பவும் போல் உங்கள் ஸ்கார்லாம் வந்து மறைக்கிறீங்க. இப்போலாம் உங்களுக்கு அதுவே அழகாக இருக்க மாதிரி தோணுதா, அதனால் நீங்கள் வந்து மறைச்சிக்கிறீங்க. முதல்ல வந்து நீங்கள் அதை மறைக்க மாட்டீங்க, ஏன்னா அதை எதுக்கு மறைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு எண்ணம். ஆனால் நேற்று உங்கள் தங்கச்சி ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பால, ஜேகேக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பால, அதுலேருந்து நீங்கள் வந்து அதை வந்து மறைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. தென் நம்ம ஜேகேவும் வேண்டாம் விருப்பம் தான் கிளம்பி உங்கள் கூடலாம் வந்து வர்றான். லைக் தேர் மாதிரி இருக்குது, அதில் நீங்கள் 2 பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. பிரின்ஸ் ஜேகே அப்படின்னு சும்மா வந்து கூப்பிட்றீங்க. நம்ம ஜேகே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். உங்களை பார்க்கல ஸ்டில். நீங்கள் இப்போ எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. பரவாயில்ல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். உங்கள் வாய்ஸை கேட்டால் நீங்கள் இன்னும் சரியாகலன்னு தோணுது, நம்ம மருத்துவரை வேணால் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. இல்லை நல்லா தான் இருக்கேன், நீ ரொம்ப உரி பண்ணாத அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். என்னக்கா இங்கிலீஷ்லாம் பேசுவாங்கன்னா எனக்கு தூய தமிழ்லாம் அவ்வளோ வராது, ஸோ அங்கங்கே நான் இங்கிலீஷில் ஏதாவது பேசினேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா. நீங்களும் சரின்னு சும்மா சொல்லிட்டு வந்து விட்டுறீங்க. தென் உங்கள் வீட்டுக்கும் வந்து போய் லேண்ட் ஆகுறீங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நல்ல வரவேற்பே வந்து வருது, ஏன்னா மருமகன் வீட்டுக்கு வந்திருக்கார்ல, அதுவும் மூத்த மருமகன் வேறு, அதுவும் இல்லாமல் பிரின்ஸ் வேறு. அதனால் உங்கள் அம்மா அப்பாவும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. நீங்களும் அங்கே உட்காந்து உங்கள் தங்கச்சி கூட உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட அந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் வந்து போயிடுச்சுக்கு. தென் நைட் டைம் இப்போது நம்ம சாண்டா இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அங்கே இருக்க குளத்துக்கிட்ட உட்காந்து அதை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அப்போது சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸு, அந்த வாய்ஸை கேட்டோன்னே தெரியுது இது ஜேகேவோட வாய்ஸ் தான் அப்படின்ற விஷயம். என்ன வேணும், இங்கே என்ன பண்ணுறீங்க, யாராவது பார்த்தா தப்பாக எடுத்துக்குவாங்க, அக்கா கிட்ட இருங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நான் சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கடி, என்னால் முடியல சாண்ட்ரா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நம்ம சாண்ட்ராக்கும் அழுகதான் வருது. ப்ளீஸ் ஜேகே இங்கேருந்து போங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. என்னால் முடியாது, நான் உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். என்ன பேச போகிறீங்க, நமக்குள்ளே பேசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இருக்குது, பேசணும்னா பேசணும். என்ன பேசணும், உனக்கு சத்தியமாக என்னை பிடிக்கல, நான் இங்கேருந்து போயிடணும், உன் வாழ்க்கையை விட்டு போயிடணும்னு நினைக்கிறேன் அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம சாண்ட்ரா கிட்ட வந்து இதுக்கு வந்து பதிலே இல்லை. என்ன எதுக்கு திரும்பி நிற்கிற, பதில் சொல்லு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நம்ம சாண்ட்ரா வந்து அழுகிறாங்க. எனக்கு நல்லாவே புரியுது
உனக்கும் என்னை பிடிக்கும், எவ்வளோ லவ் பண்ணுன்ற விஷயம் நம்ம 2 பேருக்கும் தெரியும். நீ நான் போகணும்னு நினைக்கவே இல்லைல்ல அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். ஆனால் இப்போ ரொம்ப லேட், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குப்பையில் போடு இந்த கல்யாணத்தை. எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல. என்னால் அவள் கூட இருக்கிறது ஜீரணிக்கவே முடியல. ஒரு நாள் கூட தாண்டலை. ஆனால் ஸ்டில் முடியலடி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சாண்ட்ராவுக்கும் இது கஷ்டமாக தான் இருக்குது. ப்ளீஸ் ஜேகே புரிஞ்சுக்கோங்க, இதுதான் யதார்த்தம். நீங்கள் என் அக்காவோட புருஷன் அப்படி மட்டும் சொல்லாத ப்ளீஸ். எனக்கு நீ தான் வேணும், அவள் கிடையாது. உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு சின்ன வயசுலேருந்து உங்கள் அக்காவை பிடிக்காதுன்ற விஷயம். அப்புறம் எப்படி என்னால் அவள் கூட இருக்க முடியும்? நான் லவ் பண்ணது ஒன்று, அப்புறம் எப்படி அவளை லவ் பண்ண முடியும்? நான் என் பொண்டாட்டியை நினச்சி பார்த்தது ஒன்று, அவள் கூட எப்படி அந்த அந்தஸ்தை கொடுத்து என்னால் வாழ முடியும் அப்படின்றமா வந்து கேட்குறாரு. நம்ம சாண்ட்ரா கிட்ட அதுக்கு எந்த பதிலுமே இல்லை. அவங்களும் ஒரு மாதிரி அழுத மாதிரி தான் வந்து நிற்கிறாங்க. நம்ம ஜேகே வந்து நம்ம சாண்ட்ரா கையை பிடிச்சிட்டு, எனக்கு நீ மட்டும்தான் வேணும், என்னால் முடியல சாண்ட்ரா, நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போயிடலாம். எனக்கு இந்த பட்டம் வேணாம், பதவி வேணாம், இந்த நாடே வேணாம், வேறு எங்கேயாவது போய் நீயும் நானும் மட்டும் இருந்தால் கூட போதும், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சும்மா நான் கேட்குறான். நம்ம சாண்ட்ரா அப்படியே கையை எடுத்துட்டு, என்ன பேசுகிறீங்க, நான் எங்கேயும் வரமாட்டேன், உங்கள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை தூக்கி போட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து போயிடுது. நம்ம ஜேகே ஒரு மாதிரி அங்கே அழுத மாதிரியே தான் வந்து நிற்கிறான். இங்கே நீங்கள் ஒரு தூணுக்கு பின்னாடி அழுத மாதிரி தான் நிற்கிறீங்க. எஸ், நீங்கள் அவங்க பேசின எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டீங்க. உங்களுக்கு இப்போ தான் தெரியவே வருது அவங்க 2 பேர் லவ் பண்ணாங்க, ஜேகேக்கு உங்களை பிடிக்காதுன்ற விஷயம். என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நில குலைஞ்சு நிற்பாங்கன்னு அந்த மாதிரி வந்து நிற்கிறீங்க. உங்கள் உலகமே நின்ற மாதிரி இருக்கு. உங்களை தான் கழிச்சு உங்கள் தங்கச்சி ரூமுக்கு வந்து போகிறீங்க. உங்களும் அவங்க தூங்காமல் அழுதுகிட்டு தான் வந்திருப்பாங்க. சாண்ட்ரா அப்படின்னு சும்மா வந்து கூப்பிட்றீங்க. அக்கா அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எந்திரிச்சு பார்க்குறா. நீங்கள் ஏன் அழுகுற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. இல்லைக்கா ஒன்றும் இல்லை, தலைவலி அதான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. ஓ தலைவலி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு பலார்னு ஒன்று விடுறீங்க நம்ம சாண்ட்ராக்கு. அவங்க பெட்டு மேலே விழுந்துட்டாங்க. அக்கா அப்படின்னு சும்மா எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னடி துரோகம் பண்ண, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லி தொலையலை? நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறீங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸாக இவள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. அக்கா என்னாச்சு, ஏன் அழுகிற, மூடு வாய அப்படின்ற மாதிரி அதை கத்துறீங்க. அவள் அப்படியே அமைதியாயிட்டா. நீயும் ஜேகேவும் ஒருத்தர் விரும்புனீங்களா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. அவள் அப்படியே எதுவுமே சொல்லாமல் தலையை குனிஞ்சு அழுகிறாளா. இந்த மைத்தையை முன்னாடியே சொல்லலை நீ அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. ஏன்னா எனக்கு உன்னோட காதல் தெரிய வந்துச்சுக்கா. சின்ன வயசுலேருந்தே நீ எதுவும் ஆசைப்பட்டது கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறப்போ அதை எப்படிக்கா அதனால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நீங்கள் அகெயின் வந்து அவளுக்கு பலார்னு விடுறீங்க. என்ன கேக்கி பிடிங்கன்னு நினப்பா? உங்களால் அவங்க தங்கச்சிக்கிட்டையுமே அவ்வளோவா எதுவும் எடுத்து பேச முடியல. ஏன்னா அவள் உங்களுக்காக தான் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கான்றது உங்களுக்கே நல்லா புரியுது. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் விலகி போயிருப்பேன்டி. இப்போது தேவையில்லாமல் அவரையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தி நீயும் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்க சே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அக்கா என்னை பற்றிலாம் கவலைப்பட வேணாம், அவர் கூட நீ நினச்ச மாதிரி சந்தோஷமாகல, அரைஞ்சிருவேன், இன்னொரு வாயை திறந்த கொன்னே போச்சுவேன், அமைதியாரு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவள் அப்படியே எதுவுமே சொல்லாமல் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கா. எனக்கு யாரோட எச்சி பொருள் வேணாம், உனக்கானதை உங்ககிட்டே நான் திருப்பி கொடுத்துருவேன், இதோட என் மூச்சிலே முழிக்காத. அக்கா நான் என்னக்கா பண்ணேன், போதும் வேணாம் விட்டுரு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்து அழுத மாதிரியே வந்து போகிறீங்க. உங்கள் தங்கச்சியும் அங்கே அழுதுட்டு தான் இருக்காங்க. தென் உங்கள் டியாஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு வந்து போகிறீங்க. நம்ம ஜேகே ஆல்ரெடி அங்கே வந்து படுத்திருந்துருக்கான், தலையில் கை வச்ச மாதிரி வந்து படுத்திருக்கான். நீங்கள் பிரின்ஸ் ஜேகே அப்படின்னு சும்மா வந்து கூப்பிட்றீங்க. அவன் கண்ணெல்லாம் திறக்காம அப்படின்னு சும்மா வந்து சவுண்டு விடுறான். என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. இல்லை நல்லா தான் இருக்கேன், நான் தூங்கணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் சரி தூங்குங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்களும் பெட்டுக்கு அந்த பக்கம் வந்து படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் டியரி ஐஸோட நம்ம ஜேகேவே ஒரு மாதிரி ஏக்கமாக வந்து பார்த்துட்ருக்கீங்க.
ஆனால் அவரை கஷ்டப்படுத்தவும் உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை. உங்களுக்கு இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயமே தெரில. ஒரு மாதிரி ஏக்கமாக வலியோட அவரை பார்த்த மாதிரியே வந்திருக்கீங்க.